நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். கிட்னி லங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது. ஸோ அதனால் கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ அது ஏசி தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு வரணும். உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்கு. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து அந்த ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். கிட்னி லங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது. ஸோ அதனால் கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ அது ஏசி தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு வரணும். உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்கு. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து அந்த ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது.